வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். மீன ராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தனது சமசப்தம பார்வையாக 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறதும் சிறப்பு தான். அப்போது உங்கள் ராசிநாதன் 4ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ராசியிலேயே சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். அந்த சனி பகவானுங்கிறது உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியவனும் அவனே, அதே சமயத்தில் விரயத்தை தரக்கூடியவனும் அதே சனி பகவான் தான். அந்த சனி பகவான் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார். அப்போ சனி பகவான் உங்கள் ராசியிலே உட்காரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு 7.5 சனியில் ஜென்ம சனியாக இருக்கும். அப்போ 7.5 சனியில் ஜென்ம சனி அப்படிங்கும்போது நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, சந்திரன் மேலே சனி உட்கார்ந்து ஒரு ஒளி கிரகத்தின் மேலே ஒரு இருட்டு கிரகம் உட்காரும் போது மனதை பாதிக்கும், மனம் சங்கடப்படும். அப்போ மனம் தெளிவில்லாத தன்மையை உருவாக்கும் அப்படிங்கிறத மட்டும் மனதில் பதிய வச்சுட்டா போதும். அப்போ என்ன அர்த்தம்னா, புதிய விஷயங்கள் செய்யும் போது கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா நீங்கள் நினைக்கிறது, நீங்கள் நடக்கிற சில டிசிஷன்கள் தவறுதலாக போகக்கூடிய அமைப்பை உருவாக்கிறோம். ஆனால் இப்போது சனி வக்ரமாக இருக்கார், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ வக்ரமாக இருக்குன்னா தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மையை அது தரப்போறாருன்னு அர்த்தம். அப்போ மந்தமாக இருந்த நீங்கள் இப்போ சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய தன்மை நிச்சயமாக உண்டு. செவ்வாயும் பார்க்குது. செவ்வாய் பார்க்கும்போது என்ன, உங்களுக்கு தனத்தை தரக்கூடியவன், பாக்கியத்தை தரக்கூடிய செவ்வாய் லக்னத்தை பார்க்கறது சிறப்பு தான். தனத்தை கொடுக்கும், பாக்கியத்தை கொடுக்கும், இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் குண ரீதியாக பார்த்தால் செவ்வாய்ங்கிறது கோபக்காரகன். அந்த கோபக்காரகன் சனியை பார்க்குது. அப்போ சனி செவ்வாய் ரெண்டு ஒரு காம்பினேஷன் வரும்போது அங்கே ஒரு பிடிவாத தன்மை, கோபத்தன்மைங்கிறது இயல்பாகவே வெளிப்படுத்தும். அப்போ என்னன்னா, இந்த மாதம் கொஞ்சம் கோபம், ஆக்ரோஷம் எதுக்கெடுத்தாலும் டக்கு டக்குன்னு வரும். அப்போ அதை மட்டும் கட்டுப்படுத்தணும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எங்கே எல்லா இடத்துலையும் வரும், வீட்டிலையும் வரும், வேலை பார்க்குற இடத்துலையும் வரும். டென்ஷன் ஆக்குவாங்க, ப்ரெஷர் ஆக்குவாங்க. ஆனால் அதை பற்றிய கவலை எடுத்துக்கொள்ளக்கூடாது. கோபப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு, ஏன்னா லக்னாதிபதி 10ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ எதையாவது கோபப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு வேலையை மட்டும் விட்டுறக்கூடாது. அவ்வளோதான், ஒரே விஷயம். அவசர முடிவுகளை எடுக்கக்கூடாது. இந்த மீனராசி என்பர்கள் நிதானம், பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்குங்க. மற்றபடி உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. சார் யாருக்கு தான் சார் பாதிப்பை ஏற்படுத்தும்னா, உங்களுக்கு சூரிய புத்தி நடக்குதா அல்லது சனியினுடைய புத்தி நடக்குதா, கொஞ்சம் அதிகமான பாதிப்புகள் இருக்கும். சந்திரன் ஏற்கனவே உங்கள் ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டு அந்த உங்கள் ராசியிலேயே ராகு இருக்கா அல்லது சனி இருக்கா, பாவ கிரகங்கள் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. அப்படி இருந்ததுன்னா ராகு, கேது, சனி இவங்க ஏற்கனவே உங்கள் ராசியிலேயே சந்திரனோடு சேர்ந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக குழப்பத்தையும் மனக்குழப்பத்தை, தெளிவில்லாத தன்மையை அதிகப்படுத்தும். அது அந்த சந்திரன் வளர்பிறை சந்திரனா தேய்பிறை சந்திரனா பாருங்க. வளர்பிறை சந்திரனாக இருந்தால் பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை. அது பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவங்களுக்கு சுத்தமாக ஒன்றும் இல்லை. அங்கே குரு இருக்கார், ஏற்கனவே சந்திரனோட குரு இருக்கார், கவலையே நீங்கள் பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்போ யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்னா, சந்திரன், ராகு, சனி, செவ்வாய் இந்த மாதிரி பாவ கிரகங்கள் ஒட்டுமொத்த தாக்குதலோடு இருக்கக்கூடிய மீனத்துக்கு தான் பாதிப்பு அதிகம். மற்றபடி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அப்படியும் பாதிக்கப்பட்ட இருக்கின்றவர்களுக்கு ஒரு பரிகாரமாக, ஒரு வழிபாடாக இந்த ஆவணி மாதம் அமைய இருக்கிறது. அது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சனி பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது. அப்போது உங்களுக்கு விரயத்தை கொடுக்குது, நிறைய பேர்த்துக்கு விரயம் கொடுக்குது, பண விரயமாகுது, நினச்சது நடக்கலை, ஏதாவது ஒரு வகையில் தொல்லைகள் இருக்குது, வேலை சரியாக அமையல, வேலையில் அழுத்தம், ப்ரெஷர் இருக்குது. ஸோ இப்படி எல்லாம் சொல்லி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சனி பகவானுடைய பிறந்த நாள், ஜெயந்தி நாளன்று, அதாவது ஆவணி மாதம் 1 17/8/2025 சண்டே வருது. அன்னைக்கு நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு கருப்பு துணியில் வஸ்திரத்தை அணிவித்து
8 நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபாடு எடுத்தீங்கன்னா நிச்சயமாக அந்த மனக்குழப்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். அடுத்து நீங்க நினைக்கிறது நடக்கணும். அதாவது தன்னுடைய மனசு நல்லா இருக்கணும், தான் நினைச்சது நடக்கல, என்னுடைய முயற்சிகள் நடக்க மாட்டேங்குது, தொழில் ரீதியிலையும் சில பாதிப்புகள் இருக்கு, தன்னை வளர்த்து கொள்வதற்கு என்ன வழின்னா உங்கள் ராசிநாதனுடைய பர்த்டேவும் அந்த ஆவணி மாதம் நடக்கிறதுக்கு. ஸோ அது எப்போ நடக்குது அப்படின்னா ஆவணி மாதம் 19ஆம் தேதி 4/9/2025 வியாழக்கிழமை என்று குரு பகவானுடைய பிறந்த நாள். ஸோ அன்றைய நிலம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் நிறத்தில் வஸ்திரத்தை அணிவித்து 3 நெய் விளக்கு அணிவித்து நெய் விளக்கு சாத்தி நீங்கள் வழிபாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்கள் எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள், வேலையில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள், தாய் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள், சுகம் சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தனம், பொருளாதாரம் இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நன்றாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் தான் தனத்தை கொடுக்கக்கூடியவன். செவ்வாய் தனஸ்தானத்தின் அதிபதி செவ்வாய் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்குது. அப்போது பணம் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது, பணம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் கடந்த 3 மாதங்களாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் நீச்சத்தன்மையில் இருந்தார், வலு குறைந்து இருந்தார், கேதுவோடு சேர்ந்திருந்தார். அப்போ குடும்பம், தனம், வாக்கு சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். குடும்பத்தில் சில மன கஷ்டங்களை கொடுத்திருக்கும். கணவன் மனைவிக்குள்ள அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் தோற்றுவிக்கலாம். பணம் சார்ந்த விஷயத்தில் எங்காவது ஒரு பிரச்சனைகள் வந்திருக்கலாம். உங்க வாக்கு சார்ந்த விஷயத்துல கூட நல்லா இல்லாமல் இருந்திருக்கலாம். அப்போ வாக்கு வன்மை சார்ந்த விஷயம் நல்லதே நீங்கள் சொல்லியிருந்தாலும் ஏதாவது ஒரு கெடுதல் செய்யக்கூடிய, உங்களை டெம்ப் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் இப்போ செவ்வாய் நல்லபடியாக இருந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு, நல்ல பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கத்தான் இருக்கிறது இந்த ஆவணி மாதம். சார் பொதுவாகவே நமக்கு தன விஷயத்தில் பிரச்சனையவே இருக்குது சார், குடும்பம் அமையல, திருமணம் நடக்க மாட்டேங்குது, பாக்கியம் நல்லா கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மீனத்துக்கு இந்த மாதம் வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா அது செவ்வாய் பகவான் தான். அந்த செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி இந்த ஆவணி மாதம் வர இருக்கிறது. எப்போ? ஆவணி மாதம் 9ஆம் தேதி 25/8/2025 திங்கட்கிழமை செவ்வாய் பகவானுடைய பிறந்த நாள். அன்றைய தினம் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு சிகப்பு நிற வஸ்திரத்தை அணிவித்து 9 நெய் விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபாடு எடுத்தீங்கன்னா நிச்சயம் குடும்பம், தனம், வாக்கு சார்ந்த, பாக்கியம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த மாத தொடக்கத்திலேயே 3ஆம் இடத்துல உச்சபலத்தோடு இருக்கார். அப்போது அந்த சந்திரனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கு. அப்போ குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய அமைப்பு, குழந்தைகளுக்கு தேவையான ஆசைகள், அவங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தன்மை, குழந்தைகளோட சின்ன சின்ன மன கஷ்டங்கள் இருந்தாலும் அது கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், கொஞ்சம் அப்படியே, அதாவது அன்பை கொடுத்தால் அன்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி அன்பை கொடுத்தால் அன்பை கொடுக்கும், எதிர்ப்பை கொடுத்தால் எதிர்ப்பை கொடுக்கும். ஸோ அன்பு பாசத்துடன் கொஞ்சம் நடக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் போய் 5ல் உட்கார்ந்துருக்கார். அப்போ பூர்வீகம் சார்ந்த விஷயத்திலும் சில தொந்தரவுகள் இருக்கத்தான் இருக்கிறது. ஒரு சிலர் வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம்ங்கிறதும் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். அப்போ இந்த மீனராசி அன்பர்களுக்கு நிறைய கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, எதிர்ப்பு பிரச்சனை, வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஏதாவது தொந்தரவு, களத்திர தோஷம், திருமண தோஷம், ஆண்கள் பெண்கள் சார்ந்த விஷயம், பெண்கள் ஆண்கள் சார்ந்த விஷயம், இந்த மாதிரி களத்திர சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சுக்கிர பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது. எப்போ வருது? ஆவணி மாதம் 31ஆம் தேதி, அதாவது 16/9/2025 செவ்வாய்க்கிழமை வருது. ஸோ அன்றைய தினம் சுக்கிர பகவான் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை சென்று வழிபடுதல் சிறப்பு.
எப்படி வழிபடணும்? நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு வெண்பட்டு வஸ்திரத்தை அணிவித்து 6 நெய்விளக்கு தீபம் ஏற்றி நீங்க வழிபட்டீங்கன்னா நிச்சயமா இந்த கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு இதிலிருந்தெல்லாம் விலக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக உருவாக்கும். அப்போ இந்த மீனராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அம்சம் அப்படின்னா திடீர்னு என்ன நடக்கும்? குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை கிடைச்சிரும், டக்குன்னு அமைஞ்சிரும். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைச்சிடும். ஏன்னா சூரியன் 6ஆம் இடத்தில் இருக்கார், ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்கா இருக்கு, 6க்குரியவன் 6ல. அப்போ வேலை இல்லை 2-3 மாசமாக அழுத்தமா இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு, வெளிநாட்டு தன்மை சிறப்பாக அமையும். இந்த மாதிரி நடக்காத சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது மீனத்துக்கு நிச்சயமாக உண்டுங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், மனம் மட்டும் சங்கடப்படாமல், அதாவது மனம் எங்கேயோ ஒரு இடத்துல எதையோ நினச்சி வருத்தப்பட்டிருக்கும், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதம் மீனத்துக்கு நிச்சயமாக சனி பகவான் வக்ரமாக இருக்கிறதுனால அந்த கோபம் மட்டும் தவிர்த்து விட்டாலே, இந்த பணம் காசு கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருந்து விட்டாலே உங்களுக்கு எந்த பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படுத்த போவது இல்லை.